வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத் மக்ரதுண்டாய திமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத் மகாசனாய திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 6/12/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இன்றைய திதி பகல் 11:40 வரை பஞ்சமி திதி, பின்பு சஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:50 வரை திருவோண நட்சத்திரம், பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூச நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 9 மணி வரை, யமகண்டம் 3 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களை, 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய சூழல்ல தொழில் விஷயமாக, வியாபார விஷயமாக பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்தாலும், யோக சனி காலத்தில் தொழிலை வியாபாரத்தை விருத்தி செய்து பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாளில் திருத்தணியில் அருள் பாலிக்கக்கூடிய தணிகாசல மூர்த்தியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், ராசியிலேயே குரு பகவான் வக்ரமாகி இருக்கக்கூடிய சூழல், தந்தை வழி சொத்துக்களில் வரக்கூடிய தொகைகள், வரக்கூடிய சொத்துக்கள், வரக்கூடிய சூழல்கள் உருவாகக்கூடிய இந்த நேரத்தில் விரை செலவு செய்தாவது தந்தை வழி உறவுகளை, தந்தை வழி சொத்துக்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை திருவாதிரை நட்சத்திரக்கும் புனர்பூச நட்சத்திரக்கும் சந்திராசம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சில குழப்பமான சூழல்கள் வந்துவிடும். யோக சனி காலத்தில் விரய குருவானப்பட்டவர் வக்ரமாக இருக்கக்கூடிய சூழல்ல பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் முயற்சியின் மூலியமாக பொருளாதார நெருக்கடிகளை சரி செய்து கடனில்லா வாழ்க்கையை வித்திடக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில புதிய முயற்சிகளில் வெற்றி தரக்கூடிய, வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. அஷ்டமத்து சனி காலத்திலும் பல முயற்சிகளை செய்தேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய முத்துக்குமாரசாமியை மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசியாதிபதி விருச்சகத்தில் பயணம் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் சில விஷயங்களில், அரசாங்க தொடர்பான விஷயங்களில் விரைச்செலவு செய்தாவது பல அரசாங்க தொடர்பான விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. கும்பகோணம் அருகே சூரியனார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய சூரிய நாராயண மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் புதிய முயற்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழல்களை உருவாக்கி கொடுத்தாலும் 6ஆம் இடத்தில் கடன்கார இடத்துல சனி பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில தடைகளும் சில நெருக்கடிகளும் வரதான் செய்யும். தடைகள் எல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமா உடைத்து நொறுக்கி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. திருவண்ணாமலை அருகே வில்வார்னியில் அருள்பாலிக்கூடிய நட்சத்திர முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு அஷ்டமத்து குரு வக்ரம், அதே சமயத்துல 4ஆம் இடத்துல கேந்திராதிபத்திய தோஷத்துல சந்திர பகவான், தந்தை வழி உறவில்
லாபம் இருந்தாலும் தாய் வழி உறவில் சில போராட்டங்களும் தாயாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்தக்கூடிய சூழல்கள் நிலவக்கூடிய இந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் உவரியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம், முயற்சி, அதன் மூலியமாக வெற்றி அடையக்கூடிய சூழல் உருவாக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாமக்கல்லில் அருள்பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான மனசு நினைச்சு பயணத்தை தொடங்கும் போது பயணத்தின் மூலியமாக தடைகள் ஏற்பட்டாலும் தடைகள் எல்லாம் உடைத்து வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தனக்காரகனாக வெற்றி வாய்ப்புகளையும் பொருளாதார சூழல்களை உருவாக்கி கொடுத்தாலும் 6ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரமாகி பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வீடு மண்மனை யோகம் பெறக்கூடிய இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமலை ஆண்டவர் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு ராசியிலும் 2ஆம் இடத்திலும் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் காலை பொழுதில் சிரமமாக வைத்திருந்தாலும் மாலை பொழுதில் புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய சூழல்கள் நிலவக்கூடிய இந்த நேரத்தில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்தி வரதர மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்திலும் ராசியிலையும் பணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில போராட்டங்களையும் சில வழிகளையும் கொடுத்தாலும் குரு பகவான் வக்ரமாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மறைமுக வருமானம் ஏற்படக்கூடிய சூழல்கள் நிலவக்கூடிய இந்த நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கலில் அருள்பாலிக்கூடிய சிக்கல் சிங்காரவலர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு திடீர் தடைகள் திடீர் போராட்டங்கள் நிகழ்ந்தாலும் அவற்றை எல்லாம் முயற்சியின் காரணமாக வெற்றி அடையக்கூடிய இந்த நேரத்தில் கரூர் அருகே தோரணமலையில் அருள்பாலிக்கக்கூடிய பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று வளர்பிறை சஷ்டி விரதம். மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதத்தில் வளர்பிறை சஷ்டி விரதத்தில் யாரெல்லாம் விரதம் இருந்து திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பேரானது கண்டிப்பாக கிட்டிவிடும். 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கூட குழந்தை இல்லாதவர்கள் தொடர்ச்சியான சஷ்டி விரதத்தின் மூலியமாக முருகப்பெருமானர்களால் குழந்தை வரம் கிடைத்த வரலாறு உண்டு. மாதம் சஷ்டி விரதம் இருந்து சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை என்ற கருப்பையில் குழந்தை வரும் என்ற பழமொழிக்கேற்ப எம்பெருமான் செந்தில் ஆண்டவரை வழிபட்டு குழந்தை பேரு கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.